ஹோர்முஸில் கன்னிவெடிகளை புதைக்கும் படகுகளை சுட்டு வீழ்த்த ட்ரம்ப் உத்தரவு. 10 இந்திய கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை வெற்றிகரமாக கடந்தது. இந்து சமுத்திரத்தில் 4 அமெரிக்க அதிரடிகள். ஹோர்முஸ் முற்றுகைக்கு மத்தியில் அமெரிக்க கடற்படை செயலாளர் பதவி விலகினார். இந்திய பெருங்கடலில் அமெரிக்காவின் வேட்டை இடைமறிக்கப்பட்ட ஈரானிலிருந்து வந்த கப்பல். ஹோர்முஸ் நீர்நிலையில் கப்பல்களை கைப்பற்றும் காணொளியை வெளியிட்ட ஈரான். ஈரானுடனான போர் நிறுத்தத்துக்கு கால அவகாசம் இல்லை, ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரானுடனான அமெரிக்க ஸ்டேல் போரின் தாக்கம் திணறும் சீன மக்கள். ஹோர்முஸ் நீர்நிலையை மீண்டும் திறக்க முடியாது, ஈரானின் அறிவிப்பு. தெற்கு லெபனானில் ஸ்டேல் தாக்குதல், 5 உயிரிழப்பு. தெற்கு லெபனானில் ஸ்டேல் நடாத்திய தாக்குதலில் பெண் பத்திரிகையாளர் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தெற்கு லெபனானில் உள்ள அட்ரி கிராமத்தில் வாகனம் ஒன்றின் மீது ஸ்டேல் தாக்குதல் நடத்தியது. இதில் வாகனத்தில் இருந்த 2 உயிரிழந்தனர். மேலும் அதே கிராமத்தில் நடந்த மற்றொரு தாக்குதலில் 2 வாகனங்கள் சேதமடைந்ததில் பெண் பத்திரிகையாளர் காயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 10 இந்திய கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை வெற்றிகரமாக கடந்துவிட்டதாக மத்திய வெளியுறவு அமைச்சர் அறிவித்துள்ளது. பாரசீக வளைகுடா பகுதியில் மேலும் 14 இந்திய கப்பல்கள் காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீர்நிலையில் கன்னிவெடிகளை புதைக்கும் எந்தவொரு படகையும் சுட்டு அளிக்குமாறு அமெரிக்க கடற்படைக்கு உத்தரவிட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீர்நிலையை மையமாக கொண்டு ஈரானுடன் டொனால்ட் ட்ரம்ப் நடாத்தி வரும் தொடர் மோதல்களுக்கு மத்தியில் அமெரிக்க கடற்படை செயலாளர் தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார். முக்கியத்துவம் வாய்ந்த வர்த்தக நீர்வழிப்பாதை தொடர்பாக ஈரானுடன் ட்ரம்ப் நடாத்தி வரும் மோதல் தொடர்ந்து வரும் நிலையில் இயான் சிப்பலன் புதன்கிழமை பிற்பகல் தனது உயர்மட்ட இராணுவ பதவியிலிருந்து விலகினார். உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் அவர் பதவி விலகப்பட்டுள்ளதாக பென்டகன் செய்தி தொடர்பாளரான சோன் பார்னல் தெரிவித்துள்ளார். கடற்படை துணை செயலாளர் ஹங்காவோ தற்காலிக செயலாளராக பணியாற்றுவார் என அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான அமெரிக்க ஸ்டேல் போர் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை மீதான அமெரிக்காவின் தொடர்ச்சியான முற்றுகைக்கு மத்தியில் அவரது பதவி விலகல் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்க கடற்படை செயலாளர் ஜோன் ஃபெலனின் விலகலுக்கான காரணத்தை கடற்படை தெரிவிக்கவில்லை. மேலும் 2 இராணுவ அதிகாரிகளான ஜெனரல் டேவிட் ஹார்டனே மற்றும் மேஜர் ஜெனரல் வில்லியம் ஹ்ரீன் ஆகியோர் அண்மையில் பதவி விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானில் இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற MT மெஜஸ்டிக் H என்ற அனுமதிக்கப்படாத மற்றும் எந்தவொரு நாட்டுரிமையற்ற கப்பலை இந்திய பெருங்கடலில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை இடைமறித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி சட்டவிரோத வலையமைப்புகளை முறியடிக்கவும் ஈரானுக்கு ஆதரவளிக்கும் கப்பல்களை தடுக்கவும் உலகளாவிய கடல்சார் அமுலாக்க நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுப்போம் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. இதேவேளை இந்த வார தொடக்கத்தில் ஈரானிய எண்ணெய் கடத்தி சென்றதாக தடை விதிக்கப்பட்டிருந்த MT டிஃபானி என்ற மற்றொரு கப்பலையும் அமெரிக்க படைகள் சோதனையிட்டது. சர்வதேச கடல் பகுதிக்குள் தடை செய்யப்பட்ட கப்பல்களுக்கான புகலிடம் அல்ல என்று பென்டகன் ஏற்கனவே எச்சரித்துள்ள நிலையில் திறந்த கடல் பரப்பானது இத்தகைய சோதனைகளை மேற்கொள்வதற்கு அமெரிக்க கடற்படைக்கு பாதுகாப்பான இடமாக இருப்பதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீடிப்பது குறித்து கால அவகாசம் எதுவும் இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொகுப்பாளர் மார்த்தா மெக்கல்டமிடம் கூறியதாக ஃபோக்ஸ் நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அத்துடன் மோதலை முடிவுக்கு கொண்டு வர தனக்கு அவசரமில்லை என்றும் ஒரு நல்ல ஒப்பந்தத்தை விரும்புவதாக தொலைபேசி அழைப்பில் ட்ரம்ப் மெக்கல்டமிடம் புதன்கிழமை கூறியுள்ளார். வெள்ளை மாளிகை பத்திரிகை செயலாளர் கரோலின் லூயிட்டும் புதன்கிழமை அன்று பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ஈரானியர்கள் தங்கள் வசம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் என கோரி ட்ரம்ப் தனது சிவப்பு கோடுகளை மிகவும் தெளிவாக தெரிவித்துள்ளார் என தெரிவித்தார். அத்துடன் ஈரானிய ஆட்சியிடமிருந்து பதிலுக்கு வாஷிங்டன் காத்திருக்கிறது என்றும் அவர்களால் இன்னும் ஒருமித்த செய்தியை அனுப்ப முடியவில்லை, அதனால்தான் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை நீடிக்க முடிவு செய்தார் என லிவிட் மேலும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை ஈரானுடன் சமீபத்தில் நீடிக்கப்பட்ட போர் நிறுத்தம் ஞாயிற்றுக்கிழமை முடிவடையும் என அமெரிக்க ஸ்டேலிடம் கூறியதாக ஸ்டேலிய ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றது. ஆசிய கடற்பரப்பில் இந்தியா, இலங்கை மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளின் அருகில் ஈரானுடன் தொடர்புடைய 4 எண்ணெய் கப்பலை அமெரிக்கா அதிரடியாக மடக்கியதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் டெரோனா மற்றும் ஒரு சூப்பர் டேங்கர் எனப்படும் பாரிய எண்ணெய் தாங்கி கப்பல் தென்னிந்திய கடற்கரை கப்பால் இடைமறிக்கப்பட்டு தற்போது அமெரிக்க கடற்படை டிஸ்ட்ரோயர் ரக போர்க்கப்பலின் பாதுகாப்பில் உள்ளது. இலங்கைக்கு தெற்கே ஏற்கனவே ரிபனி என்ற ஒரு எண்ணெய் தாங்கி கப்பல் ஸ்ரீலங்காவின் திபேந்திர முனை கப்பால் அமெரிக்காவால் கைப்பற்றப்பட்ட நிலையில் இந்து சமுத்திரத்தில் அமெரிக்க அதிரடிகள் தொடர்கிறது. இந்த அதிரடி நடவடிக்கைகளுக்கென அமெரிக்க கடற்படை பாரிய மிதக்கும் தளம் ஒன்றை இந்து சமுத்திரத்தில் நிறுத்தியுள்ளது. இந்த மிதக்கும் தளத்திலிருந்து உலங்கு வானூர்திகள் புறப்பட்ட அணிகள்தான் நேற்று முன்தினம் ரிபனி கப்பலை கைப்பற்றியுள்ளது. ஆக மொத்தம் இந்து சமுத்திரத்தின் கடற்பரப்பில் தனது முற்றுகையை நடைமுறைப்படுத்த அமெரிக்க கடற்படையின் 7வது கடற்படை பிரிவு சுற்றிச் சுழன்று செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த சுங்க கட்டணங்களை சீனா சமாளித்திருந்தாலும் ஈரான் போரின் தாக்கம் தற்போது பெரிதாக உணரப்படுகிறது என சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாங்கள் வேலை செய்து கொண்டே இருக்கின்றோம், ஆனால் எங்களுக்கோ வாழ்க்கையே இல்லை, தயவு செய்து எங்களுக்கு உதவுங்கள் என சீன மக்கள் திண்டாடுவதாக குறித்த தகவல்கள் விளங்குகின்றது. சீன உற்பத்திகள் மலிவான மற்றும் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களிலிருந்து தானியங்கி மேம்பட்ட தொழில்நுட்பத்துக்கு ஏற்பட்டுள்ள பெரும் மாற்றங்களை சமாளிக்கும் அதே வேளையில் வீட்டுக்கு பணம் அனுப்ப போதுமான அளவு சம்பாதிக்க போராடும் அவர்கள் மிகுந்த விரக்தியில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானுடனான அமெரிக்க ஸ்டீல் போர் உலக பொருளாதாரத்தை உலுக்குவதற்கு முன்பே இந்த நிலை இருந்தது என்று கூறப்படுகிறது. அத்துடன் கடந்த ஆண்டு டொனால்ட் ட்ரம்பின் வரிகள் பெரிதும் தாக்கிய வேளை சீனாவின் பொருளாதாரம் ஏற்கனவே வேலையின்மையுடன் போராடி கொண்டிருந்தது. இருப்பினும் அது மீண்டெழும் திறனை நிரூபித்து ஏற்றுமதி அதிகரித்தவுடன் சுமார் 5% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை பதிவு செய்தது. ஆனால் கூட அதிருப்தி நிலைமை தொடர்ந்தும் புகைந்து கொண்டுதான் இருந்தது. இப்போது மத்திய கிழக்கு மோதல்கள் புதிய பாதிப்புகளை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது. இந்த பாதிப்புகள் தொழிற்சாலை ஊழல்கள், செலவுகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் தெற்கு தொழில்துறை மாகாணங்களான குவாண்டாக்கில் உள்ள போஷனில் தொழிலாளர்களின் சிறந்த வாய்ப்பு பிரகாசமான சிவப்பு எழுத்துக்களில் அவர்கள் கண்முன்னே தெளிவாக தெரிகிறது. சில வாரங்களுக்கு பிளாஸ்டிக்கை வார்ப்பது அல்லது ஒரு கைபேசியின் பாகங்களை திருகி பொருத்துவதற்கான 1 மணி நேரத்துக்கு 18 முதல் 20 யுவான் வரை ஊதியம் வழங்கப்படும். அதாவது சில $, அல்லது பவுண்டுகள் மட்டுமே தரப்படும். மற்றொரு கிராமப்புற மாகாணத்தைச் சேர்ந்த தொழிலாளி ஒருவர், நான் வேறெங்காவது வேலை தேட முயற்சிக்கப் போகின்றேன் என தெரிவித்துள்ளார். அவர்களில் பெரும்பாலானோர் 40 வயதை கடந்தவர்களாக காணப்படுவதுடன் நிலவு நிச்சயமற்ற தன்மையினால் அவர்கள் மேலும் விரக்தி நிலையை அடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படைகள் தங்கள் இடைமறித்த MSC மத்திய தரைக்கடல் கப்பல் நிறுவனத்தின் 2 கப்பல்களை கைப்பற்றும் காட்சிகளை வெளியிட்டுள்ளது. குறித்த நடவடிக்கை நேற்று இடம்பெற்றவுடன் கப்பல்களை IRGC-யால் கடலில் தாக்கப்பட்டு நிறுத்தப்பட்டது. 6673 TEU கொள்ளளவு கொண்ட எஃபமிடோன்ஸ் மற்றும் 11660 TEU கொள்ளளவு கொண்ட MSC பிரான்சிஸ்கோ ஆகிய 2 கப்பல்களுமே இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்குவதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத நிலையில் தாக்குதல்களை காலவரையறையின்றி நிறுத்துவதாக ட்ரம்ப் அறிவித்த ஒரு நாள் கழித்து ஈரான் இன்று ஹோர்முஸில் 2 கப்பல்களை கைப்பற்றி அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழிப்பாதையின் மீதான தனது பிடியை இறுக்கியுள்ளது. இந்த வார தொடக்கத்தில் காலாவதியாக இருந்த 2 வார கால போர் நிறுத்தத்தின் நிலை தெளிவாக தெரியவில்லை. மீண்டும் வன்முறை தூண்டுவதற்காக அச்சுறுத்திய சில மணி நேரங்களுக்கு பிறகு தனது நிலைப்பாட்டை முற்றிலும் மாற்றிக்கொண்ட ட்ரம்ப் 2 மாத கால போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஈரான் முன்மொழிவு குறித்து அமைதி பேச்சுவார்த்தைகளில் விவாதிக்கும் வரை அமெரிக்கா போர் நிறுத்தத்தை நீடிக்கும் என செவ்வாயன்று ஒருதலை பட்சமான அறிவிப்பை வெளியிட்டார். ஆனால் போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கு தாங்கள் ஒப்புக்கொண்டதாக ஈரானிய அதிகாரிகள் கூறவில்லை. மேலும் ஈரானின் கடல்வழி வர்த்தகத்துக்கு அமெரிக்க கடற்படை விதித்துள்ள முற்றுகையை தொடரும் ட்ரம்பின் முடிவையும் அவர்கள் விமர்சித்தனர். இந்த முற்றுகையை ஈரான் ஒரு போர் நடவடிக்கையாகவே கருதுகிறது. முற்றுகை நீக்கப்பட்டால் மட்டுமே முழுமையான போர் நிறுத்தம் அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று ஈரானின் பாராளுமன்ற சபாநாயகரும் தலைமை பேச்சுவார்த்தையாளருமான முகமது பாகர் காலிபாபும் கூறியிருந்தார். போருக்கு முன்பு உலகின் 1/5 பங்கு எண்ணெய் வர்த்தகத்தை கொண்டு சென்று குறுகிய போக்குவரத்து பாதையான ஹோர்முஸ் ஜலசந்தியை போர் நிறுத்தத்தின் இத்தகைய அப்பட்டமான மீறலுடன் மீண்டும் திறப்பது சாத்தியமற்றது என காலிபாப் சமூக ஊடகங்களுக்கு தெரிவித்தார். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளரான முகமது பாகர் காலிபாப் போர் நிறுத்தத்தின் அப்பட்டமான மீறல்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது சாத்தியமில்லை என தெரிவித்தார். அந்த மீறல்களில் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படையின் முற்றுகை அடங்கும். இது உலக பொருளாதாரத்தை பிணைக்கைதியாக பிடிப்பதற்கு சமம் என அவர் தெரிவித்தார். ஈரானிய மக்களின் உரிமைகளை அங்கீகரிப்பதே முன்னேறுவதற்கான ஒரே வழி. ஹலிபாப் இந்த வாரம் பாகிஸ்தானில் அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என கருதப்பட்டது. ஆனால் அவை தொடங்கவில்லை, நடக்கவில்லை. இன்றுடன் முடிவடைய இருந்த அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தத்தை நீடிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். இந்த நிலையில் நேற்று காலை ஹோர்முஸ் நீரிணையில் 2 சரக்கு கப்பல்களை தாங்கள் கைப்பற்றியதாக ஈரான் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.